வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்குங்க. பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற வழியில், அதாவது பொள்ளாச்சியிலேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆற்றுக்கு நடுவில் பாறை மேலே அழகான ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுங்க. சரி வாங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்ற கதை பார்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி பாலாறுன்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு சில இடத்துல மட்டும் நீரோட்டம் வித்தியாசமாக இருந்திருக்குங்க. அங்கே இருக்க மக்கள் அந்த ஆற்றை கடந்து அந்த பாறை மேலே ஏறி சுத்தம் பண்ணி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உருவம் தெரிஞ்சிருந்துருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட உருவம் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பாறையில் பதிஞ்சிருக்குங்க. எப்படி இந்த பாறை மேலே ஆஞ்சநேயரோட உருவம் இங்கே வந்திருக்கும்? சரி வாங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ராமாயணம் கதை என்னன்னு தெரியும்னு நம்புகிறேங்க. இருந்தாலும் இந்த கதையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சிடுறேன், கேளுங்க. ராமரும் சீதாவும் கணவன் மனைவி. ராவணன் ஒரு அரக்கன் சீதாவை கடத்தி இலங்கைக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சீதா போட்டிருக்கிற நகையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டுடுறாங்க. என்ன காரணத்துக்குன்னா, தன் கணவர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கீழே இருக்கிற நகைகளை தூக்கி வானரங்க கூட்டம் எடுத்துகிட்டு போய் ராமர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போதான் ராமரோட தீவிரமான பக்தன் ஹனுமான் அங்கே வராரு. ஹனுமான் சீதாவை தேடி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை அடையாளமாக கொடுத்து விடுறாரு. அதாவது அந்த மோதிரம் தான் சீதா ராமருக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு ஹனுமான் சீதாவை தேடி கிளம்பி போயிட்டாரு. ஹனுமான் சீதாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்த மோதிரத்தை கொடுத்து சீதாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குனாரு, தன் கணவர் எப்படியாவது காப்பாற்ற வந்துடுவாருன்னு. ஹனுமான் சீதாவை கண்டுபிடிச்சிட்டாருன்னு ராமர்கிட்ட சொல்கிறதுக்காக கிளம்பும்போது சீதா ஜடாயுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஜடைக்கு அலங்காரம் பண்ணுற ஒரு பொருள். ஹனுமார் அந்த பொருளை தூக்கிட்டு போகும்போது தான் சூரிய ஒளியை பட்டு அந்த ஒளியோட உருவம் பாறையில் பட்டு இங்கே பதிஞ்சிருக்குங்க. இப்படி தான் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில் உருவான கதைங்க. இந்த கோவிலில் 2 விதமான ஹனுமான் நீங்கள் பார்க்கலாங்க. ஒன்று இயற்கையாக அந்த பாறை மேலே அமைச்சிருந்த ஹனுமானும், கன்னியாகுமரி பக்கத்தில் மருத்துவமலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கேருந்து சஞ்சீவினி சக்தியுடைய ஆஞ்சநேயர் சிலை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோவிலுக்கு பின்னாடி ராமரோட பாதமும் அங்கே வச்சுருக்காங்கங்க. நீங்கள் யாராச்சும் பொள்ளாச்சியோ இல்லை வால்பாறையோ போகிற மாதிரி ஐடியா இருந்தால் மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.